உறவுகளுக்கு வணக்கம். எப்போதுமே பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு எல்லாத்துலேயுமே வட மாநிலங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு முன் உதாரணமாக இருக்கும். பல இடங்களில் கல்விகளிலும், ஒரு தெளிவுகளிலும் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முதன்மையாக இருக்கும். அப்படி இருக்க நம்ம இன்னைக்கு வடநாடு போல தமிழ்நாடு மாறிட்டு இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்குது. ஏன்னா நடக்கிற அவலங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு கேவலமான ஒரு செயல் தொடர்ந்து அரங்கேறிட்டே வருது. ஆரம்பத்திலேருந்து தொடர்ச்சியாக இப்போ பார்த்தீங்கன்னா, ரேகா அப்படின்ற ஒரு பெண்மணி பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதியோடைய மகனுடைய வீட்டு வேலைக்கு போகும்போது அங்கே நடந்த பல வகையான தொல்லைகளும் டார்ச்சர்களும் பல விதமான சித்திரவதைகளையும் அனுபவித்து அதை இப்போ வீட்டுக்கு வந்துட்டு வெளியில் சொன்னாங்க. உடனே அவங்கள கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா இவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு கொடுஞ்சல் செய்கிற அந்த ஒரு பெண்மணி சரியான சைக்கோவாக தான் இருக்கும். அதெல்லாம் கண்டிப்பாக அதை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதுவே ரொம்ப பாதிப்பு ஏற்படுச்சு. என்னடா ஒரு பெண்மணியை இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துறாங்க, அதுவும் ஒரு எம்எல்ஏவோட மருமக. அப்போ யோசிச்சு பாருங்க, அவங்க ஒரு எந்த சிந்தனையில் இருப்பாங்க. அப்படியேப்பட்டவங்க இவ்வளோ குடும்பம் பண்ணுறாங்கன்னா அப்போது அவங்களுடைய மனநிலை எந்த அளவுக்கு ஒரு ஆதிக்க வர்க்கத்தில் இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு ஒரு சைக்கோவாக வந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. இது முடிஞ்ச கொஞ்ச நாளிலே அடுத்தது பார்த்தீங்கன்னா, கடந்த 20ஆம் தேதி கன்னியாகுமரி உள்ள சர்ச்சிலேயே அண்ணன் சேவ்குமார் அவர்களை பாரதியாரும் இந்த திமுக கட்சி சேர்ந்த பிரமுகர்களும் சேர்ந்து சர்ச்சுக்குள்ளே வச்சு பார்த்தீங்கன்னா அண்ணன் சேவ்குமார் அவர்களை கொலை செஞ்சாங்க. அதாவது அசுத்தம் செய்யக்கூடாத அப்படிப்பட்ட இடம், புனிதமான இடம் அப்படின்னு சொல்கிறது சர்ச்சுன்னு சொல்லுவோம். அப்படியாப்பட்ட சர்ச்சுக்குள்ளே பாரதியாரே சேர்ந்து கொலை பண்ணுறாருன்னா அப்போ அந்த திமுக நிர்வாகிகள்லாம் யோசிச்சு பாருங்க, இந்த கிறிஸ்தவர்களுக்குள்ள எந்த அளவுக்கு ஒரு மூல செலவு செஞ்சுருந்தா ஒரு சர்ச்சுக்குள்ளே கொலை செய்கிற அளவுக்கு அவங்க துணிஞ்சிருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. அளவுக்கு இந்த திமுகவோட ஆதிக்கம், இந்த திமுகவோட வன்முறை, இந்த திமுகவோட தூண்டுதல் பாதிரியாரே இந்த மாதிரி பண்ணுறாருன்னா யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு கொலை வந்த உடனே ரொம்ப ஒரு பெரிய அதிர்வலை ஆச்சு. எங்கே பார்த்தாலும் கொலை நடக்குது. ஏற்கனவே அந்த சிறுமிக்கு நடந்த அந்த கொடூரம் இப்போ இங்கே கொலையே நடந்துடுச்சு. அப்போது இந்த ஆட்சியர்லாம் என்ன பண்ணுறாங்க, இப்போ இந்த காவல்துறை பார்த்தீங்கன்னா அதையும் தாமதமாக பிடிச்சாங்க. இப்போ இந்த சேவ்குமார் விஷயத்துல பார்த்தீங்கன்னா கண்டுக்காமல் இருந்தாங்க. இதனால தான் இந்த ஒரு கொலையே நடந்தது. ஏன்னா சேவ்குமார் அண்ணா தனக்கு கொலை மிரட்டல் விடுறதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே பதிவு செஞ்சார். ஆனால் அதை கண்டுக்காம விட்டதால் தான் இந்த கொலையே நடந்தது. அப்போ அடுத்தது இதே இவ்வளோ பெரிய கொடூரம் நடக்குது, தமிழ்நாட்டு நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள இப்போது நேற்று முந்தைய தினம் பார்த்தீங்கன்னா நியூஸ் 7 செய்தியாளரான நேசன் பிரபு அண்ணனை சில மர்மமான நபர்கள், அது மர்மமான நபர்கள்னு சொல்லிட்டு செய்தியில் போடுவாங்க, அது யாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அவரே கூட அந்த வீடியோவில் சொல்லியிருப்பாரு, அது யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் என்னுடைய கேமராவிலும் பதிவாக இருக்குது, நீங்கள் பார்த்தோன்னா கண்டுபிடிக்கலாம்னு சொன்னாங்க. அது முக்கியமான பிரமுகர்ன்ற அப்படின்ற ஒரே காரணத்தால் பார்த்தீங்கன்னா அது மர்மமான நபராக மாறிடுச்சு. அவர் ஏற்கனவே தனக்கு கொலை மிரட்டல் வரதும் சொல்லியும் அவர் எனக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லும் போது கூட அந்த போலீஸ் காவல் அதிகாரி என்ன சொல்றாருன்னா, பாதுகாப்பான இடத்துக்கு போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காவல்துறை இடத்துல பாதுகாப்பு இல்லைன்னா வேற பாதுகாப்பு இடம் எங்க? இவ்வளோ முன்னெச்சரிக்கையாக எடுத்து சொல்லியும் கூட அவரை காப்பாற்ற முடியாமல் வேடிக்கை பார்த்த இந்த காவல்துறை அந்த செய்தியாளர் அண்ணனை கிட்டத்தட்ட 63 இடங்கள்ல வெட்டியிருக்காங்க. வெட்டின அந்த மர்மமான நபர்லாம் இன்னும் தேடிட்டு இருக்காங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கொடுத்து கூட இந்த காவல்துறை கண்டுக்காம இருக்குது. தொடர்ச்சியா 3 சம்பவம் நடந்துச்சு. இதுக்கப்புறம் இந்த தொல்லையே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சா இப்போ சிவகங்கை மாவட்டத்தில் காளையர் கோயில் அருகாமையில் தொடர்ச்சி அங்கே கொள்ளைகள் நடக்குது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக காவல் நிலையத்தில் புகார் அளிச்சும் அவங்க எதுவும் கண்டுக்காத ஒரே காரணத்தால் அந்த ஊர் மக்கள் எல்லாமே போராட்டத்தில் இறங்கினாங்க. அப்படி போராட்டத்தில் இறங்கியும் முழு பாதுகாப்பு கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு சாட்சி இப்போ வந்துடுச்சு. அது என்ன சாட்சினா, இன்று அதே ஊரில் யாரெல்லாம் அந்த கொள்ளடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணாங்க பார்த்தீங்களா, பாதுகாப்பு கொடுன்னு சொல்லிட்டு, அதே ஊரில் ஒரு குடும்பத்தை சேர்ந்த 5 பேர், அதாவது பார்த்தீங்கன்னா 8 வயது குழந்தைகள் உட்பட 5 பேர் பார்த்தீங்கன்னா கொடூரமான முறையில் வெட்ட போட்டு உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்காங்க. சிறிது நேரம் கழிச்சு பக்கத்து வீட்டார் போயிட்டு பார்த்து அவங்க எல்லாருமே சேர்ந்து அங்கே இருக்க சிவகங்கை மாவட்டத்தில் மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா சேர்த்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இப்படிக்கடி தொடர்ந்து இதே நிகழ்வா ஒரு குறிப்பிட்ட கால சீர் இடைவெளியில், ஒரு 3 நாள் இடைவெளியில் 2 நாள் இடைவெளியிலும் தொடர்ச்சியாக வந்துட்டே இருக்கு. இல்லை இது ஒன்றுமே புரியல. ஒரு காவல் அதிகாரி ஒரு மக்களை காப்பாற்ற தான் இருக்காங்க. அண்ணன் சேவ்குமார் அவரை காப்பாற்றல, அண்ணன் நியூஸ் 7 இருக்கு அந்த அண்ணனை காப்பாற்றல. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கொள்ளைகள் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, இதையும் காப்பாற்றல. இந்த மாதிரி சம்பவம் தொடர்ச்சியாக நடந்து வந்துடுவோன்னே இப்போது தமிழ்நாடும் உத்தரப்பிரதேசம் பீகார் கொலைகள் நடக்கிற ஒரு மாநிலமாக மாறுதோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வருது. காவல்துறையை கட்டுப்பாட்டில் வச்சிருக்க இந்த திராவிட அரசுகளும் காவல்துறையை தன்னுடைய அரசை எதிர்த்து
ஒரு இணையதளத்திலையும் தன்னுடைய அரசு எதிர்த்து போராடுற மக்களை கைது பண்ணுறத ஒரு கைக்குள்ளே தான் வச்சுருக்காங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. ஏன்னா அவங்களுக்கு யாரெல்லாம் எதிரியாக இருக்காங்களோ அவங்கள மட்டும் தான் பிடிக்கிறாங்க. ஒரு எக்ஸ்தலத்தில் முதல்வரை எதிர்த்து ஒரு ட்வீட் போட்டாங்கன்னா உடனே நைட்டாக போய் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு சிறுமி மீது மிகப்பெரிய வன்முறை தாக்குதல் செய்து ரொம்ப கொடூரமான செயல்களை செய்த கருணாநிதியோட மருமகளை 3 நாள் இருந்து கைது பண்றாங்க. அண்ணன் சேவியர் அவர்களை கொலை செய்த குற்றவாளிகளை இன்னும் பிடிக்காம இருக்காங்க. வேலை செஞ்ச நேசப்பிரபு அவர்களை கொடூரமா தாக்குதல் பண்ண அந்த கும்பலை கண்டுபிடிக்கவே இல்லை. இப்ப அடுத்தது உடனே இப்போ சிவகங்கை மாவட்டத்துல இப்படி ஒரு கேவலமான ஒரு செயல் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ இந்த காவல்துறை தொடர்ந்து என்னதான் பண்ணிட்டு இருக்கோ, இந்த காவல்துறை வச்சுட்டு இருக்க இந்த அரசு என்னதான் பண்ணிட்டு இருக்கோன்னு தெரியல. தொடர்ந்து இந்த காவல்துறையை தன்னுடைய ஏவல் துறையை தான் பயன்படுத்துதோ, எதுக்கும் ஒரு பயன்படுத்த முடியாத தன்னுடைய எதிரிகளே பழிவாங்கிற ஒரு கருவியாக தான் இந்த காவல்துறை வச்சுட்டு இருக்காங்களோ சொல்லிட்டு தெரியல. இந்த திராவிட ஆட்சி மக்களுக்காக எந்த ஒரு செயலும் செய்யலைன்னோ, திராவிட ஆட்சியில் தமிழ்நாடுடைய நிலைமை அதில் பதாத போகுதுன்னோ, ஒரு கேவலமான பாதையை நோக்கி தமிழ்நாடு போயிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துட்டே இருக்கு. இந்த திராவிட மாடல் ஆட்சி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குன்றது இந்த 4 நிகழ்வுமே ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சியாக இருக்கும். இதுக்கு மேலே ஒரு சாட்சி தேவையே இல்லை இந்த ஸ்டாலினோட ஆட்சிக்கு. ஆனால் கண்டிப்பாக தொடர்ந்து இந்த மாதிரி கேவலமான நிலை போயிட்டே இருந்துச்சுன்னா நாளைக்கு தமிழ்நாடை யாராலும் காப்பாற்ற முடியாது. தமிழ்நாடு அரசும் காவல்துறையை அந்தளவுக்கு ஒரு கீழ்த்தரமான நிலைமைக்கு தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. காவல்துறை செயல்பாடுகள் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால் இன்னும் நிறைய மக்கள் நல்லா இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா தொடர்ச்சி இந்த மாதிரி நிகழ்வுன்றது நடந்து தான் வரும். ஏன்னா நடக்கிறது இந்த ஸ்டாலினோட திராவிட மாடல் ஆட்சி இல்லை. ஸ்டாலின் அவர்களே இதோட நின்றுடாது, இதுக்கப்புறம் தேர்தல் வருது, நீங்கள் மக்களை சந்திக்கணும். காவல்துறை உங்களை நம்பி தான் மக்கள் நீதி நியாயம் எல்லாமே இருக்குது. நீங்கள் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காம இந்த மாதிரி போயிட்டே இருந்தீங்கன்னா வச்சுங்களேன், மக்கள் உங்களை எடுத்துருவாங்க. நான் மீண்டும் சொல்கிறது தான், கண்டிப்பாக காவல்துறை இன்னைக்கு மக்களை காப்பாற்றாமல் போச்சுன்னா நாளைக்கு கண்டிப்பாக இந்த கொடூரம் உங்களுக்கு நடக்கும். உங்களை காப்பாற்றுற ஒரு நிலைமை மக்களுக்கு வரும். யார்கிட்ட இருந்து தெரியுங்களா? இந்த மாதிரி ரவுடிசம் கும்பல் நாளைக்கு உங்களையும் கொலை செய்கிற அளவுக்கு முயற்சி செய்வாங்க. அதனால கண்டிப்பாக நீங்கள் இப்போவே மக்களுக்கு பாதுகாப்பு தான் நீங்களும் பாதுகாப்பாக இருக்க முடியும். தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய சேவை செஞ்சால் மக்களுக்கும் நல்லது, உங்களுக்கும் நன்றது. கடைசியாக ஸ்டாலினோட ஆட்சி இந்த கொலைகளே சாட்சி. நன்றி.